அந்த கட்சியினுடைய மகளிரை யார் தூண்டுதலின் அடிப்படையிலே அவர்களை காவல்துறை தாக்கினார்கள். ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்று சேர வேண்டும். தேர்தலுக்கு இன்னும் 10 மாதம் இருக்கிறது. மத்தியிலே பாஜக, தமிழகத்திலே அதிமுக. அரசு சட்டம் ஒழுங்கிலே எந்த நேரத்திலும் தனி கவனம் செலுத்தவில்லை. இதனுடைய சட்டம் ஒழுங்கு எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு முற்றிலும் சீர்குலைந்த நிலையிலே இருக்கிறது. கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல், அதே போல் டாஸ்மாக், போதைப் பொருட்கள் இவையெல்லாம் அதிகரித்து கொண்டே போகிறது. அரசு சட்டம் ஒழுங்கிலே எந்த நேரத்திலும் தனி கவனம் செலுத்தவில்லை என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். குறிப்பாக நகரத்திலும் சரி, கிராமத்திலும் சரி, பண்ணை வீடுகளிலும் சரி, வெளியூருக்கு செல்பவர்களை குறிவைத்து அங்கே கொள்ளையடிக்கக்கூடிய சூழல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கொள்ளையடிப்பது மட்டுமல்லாமல் அவர்களை கொலை செய்யக்கூடிய துணிவு இன்றைக்கு கொள்ளைக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. அரசு உடைய செயல்பாடு கொள்ளையர்களுக்கும் கொலைகாரர்களுக்கும் திருடர்களுக்கும் சாதகமாக இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். அதன் அடிப்படையிலே தான் சட்டவிரோத செயல்பாடுகள் தமிழகத்திலே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க தவறிய அரசு இந்த அரசு என்பதிலே மாற்றுக்கருதே இருக்க முடியாது. அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பலாத்கார வழக்கிலே குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும். உண்மை குற்றவாளிகளை வெளியே கொண்டு வர வேண்டும். அரக்கோணம் மாணவனுடைய பாலியல் புகாரிலே உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய நம்முடைய காவல்துறை ஏன் தயங்குகின்றது என்ற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்தில் குறிப்பாக பாலியல் தொந்தரவு என்பது மிக சங்கடமான ஒரு வருத்தத்தக்க ஒரு செய்தி. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை இதில் ஆளாக்கப்படுகின்றார்கள் என்றால் இந்த மிருகத்தனமான செயல்களுக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்தவில்லை என்ற கோபம், தாபம், வருத்தம் மக்களிடம் இருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் உண்மையிலேயே தமாகவினுடைய யோஜனை என்னவென்றால், ஒருவன் தவறு செய்திருக்கிறான் என்று முதல் விசாரணையிலே முதல் நிலையிலேயே தெரிந்தால் அவன் கொடூரமான செயல் செய்திருக்கிறான், மிருகத்தரமான செயல் செய்திருக்கிறான் என்றால் தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நிச்சயமாக சமுதாயத்திலே ஒரு ஒழுக்கம் ஏற்படும். ஒழுக்கத்தின் அடிப்படையிலே தான் இது போன்ற தவறான சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உறுதியாக கருதுகிறது. அப்பொழுதுதான் தவறு செய்பவர்களுக்கு, இது போன்ற ஈனத்தனமான செயலில் ஈடுபவர்களுக்கு அச்சம் ஏற்படும், பயம் ஏற்படும். அதனை கொடுக்க சட்டம் தவறுகிறதோ என்ற வருத்தம், சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. அதே போல் சென்னை வியாசர்பாடியில் தீ விபத்து நடக்கிறது. பல்வேறு கட்சிகளை சேர்ந்த அந்த கட்சியைச் சேர்ந்த மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் அங்கே சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நண்பர்கள் கூட அங்கே சென்று முதலுதவி செய்தார்கள். நம்முடைய மரியாதைக்குரிய டிவிகே கட்சியினுடைய மகளிரைச் சேர்ந்தவர்கள் அங்கே சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி கொண்டிருந்த போது அந்த கட்சியினுடைய மகளிரை தாக்கக்கூடிய நிலை காவல்துறையினருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் யார் தூண்டுதலின் அடிப்படையிலே அவர்களை காவல்துறை தாக்கினார்கள் என்று தெரியவில்லை. இது கண்டிக்கத்தக்கது, வருத்தத்தக்கது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே மக்கள் விரோத திமுகவை அகற்ற வேண்டும். அதற்கு ஒத்த கருத்துடைய கட்சிகளெல்லாம் ஒரு சேர
வாக்காளர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வெற்றி. தற்போது பாஜக, அதிமுக, தமாக கூட்டணி முதன்மை கூட்டணியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒத்த கருத்துடைய கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்ந்தால் எல்லா தலைவர்களும் நினைக்கும் மக்களுடைய எண்ணங்களை ஒரு சேர பிரதிபலிக்கலாம். அதுதான் உண்மை நிலை. என்னுடைய கருத்தை பத்திரிகை நண்பர்கள் மூலம் வெளிப்படுத்துகிறேன் கேட்ட கேள்விக்கு. அவ்வளவுதான். தேர்தல் இன்னும் சரியாக 10 மாதங்கள் இருக்கின்ற சூழலிலே நான் சொன்னது போல இன்னொரு 4-5 மாதம் கழித்து நிச்சயமாக ஆளுங்கட்சியை எதிர்த்து உள்ள ஒத்த கட்சிகள் ஒரு சேரக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதை அனைத்து கட்சிகளும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்க முடியும். நான் சொல்லிட்டேன் சார், நான் ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்று சேர வேண்டும். தேர்தலுக்கு இன்னும் 10 மாதம் இருக்கிறது. பொதுவாக அரசியல் கட்சிக்கு 24 மணி நேரம் என்பதே அரசியல் மாற்றங்களுக்கு பல சூழல் பல நேரங்களிலே ஏற்பட்டிருக்கிறது. என்னுடைய அப்சர்வேஷன் ஆட்சி மாற்றம் தேவை என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய நிலையிலே அதிலே வைராக்கியமாக இருக்கின்ற தலைவர்களெல்லாம் ஒரு சேர முடிவுகள் எடுக்க வேண்டும் என்பதுதான். ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறேன்னு வச்சுங்களேன். மக்கள் உடைய எண்ணங்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பிரதிபலிக்கிறது. அவ்வளோதான். மத்தியிலே பாஜக, தமிழகத்திலே அதிமுக. எங்களுடைய எண்ணங்களை கூட்டணி கட்சிகளிடம் பிரதிபலிப்போம். ஒன்று சேர்ந்து பேசி முடிவுகளை எடுப்போம். படிப்படியாக அதன் அடிப்படையில் எங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய உறுதியான நிலை கூட்டணியிலே ஏற்படும். உட்கட்சி விவகாரம், அது சம்பந்தமாக கருத்து கூற விரும்பவில்லை. முடிவெடுக்க வேண்டிய கட்சி அதிமுக, தமாக இல்லை. என்ன சார்? சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக இருக்காங்களா, பாஜக இருக்காங்களா? அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் யோசிக்க வேண்டியதா. நீங்கள் கடந்த தினங்களில் பெய்த கனமழையின் காரணமாக நீலகிரி மாவட்டத்திலே பயிர்கள் நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அரசு இழப்பீட்டை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல் பல்வேறு டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு இருந்த பயிர்கள் திடீர் மழையின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இழப்பீட்டை அரசு வழங்க வேண்டும். குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், இடுபொருட்களை இருப்பில் வைத்திருப்பதை உறுதி செய்து தட்டுப்பாடு இல்லாமல் விவசாயிகளுக்கு கிடைத்திட அரசு முன்வர வேண்டும்.
இன்றைக்கு மிக முக்கியமான நாள். புகையிலை ஒழிப்பு தினம். உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் புகையிலை பொருட்கள் உள்ளிட்ட எந்த போதைப் பொருளையும் பயன்படுத்த வேண்டாம் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது. மாணவர்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் மத்தியிலே போதைப் பொருட்கள் டாஸ்மாக் பக்கம் போக வேண்டாம் என்று நாங்கள் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசு புகையிலை ஒழிப்பு தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், போதைப் பொருட்களை முழுமையாக தடுக்கவும், டாஸ்மாக் கடைகளை இன்று முதல் படிப்படியாக குறைத்து விரைவிலே முழுமையாக மூட வேண்டும் என்ற நிலையை எடுக்க வேண்டும் என்று தமாக விரும்புகிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.